நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது, கிட்டத்தட்ட இந்த 2025 3 கிரக பயிற்சிகள் நடைபெற போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த 3 கிரக பயிற்சிகளும் தற்போது நடைபெற்று விட்டது. சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கும், நம்மளுடைய குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கும், அதேபோல் நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ராகு பகவான் வந்துட்டார். ஸோ இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் இனிமே நிகழப்போகிறது. கடந்த காலங்களில் சனி பகவானும் சரி, நம்மளுடைய ராகு கேது பகவானும் சரி, உங்களுக்கு என்னென்ன சில மன அழுத்தங்களை கொடுத்தாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் இப்போ ரிலீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம சனி பயிற்சி வீடியோ போட்டிருக்கோம், அதே போல் குரு பயிற்சி வீடியோவும் போட்டிருக்கோம், ராகுகேது பயிற்சி வீடியோவும் தனித்தனியாக போட்டிருக்கோம். ஸோ இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இன்ன விஷயங்கள் நடக்க போது, இன்ன விஷயங்களை பாதுகாப்பாருங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை முதலில் பார்க்குறவங்க கட்டாயமாக நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய ஜோதிட பதிவுகள் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நிறைய உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு மட்டும் இந்த விஷயங்கள் தெரிந்து கொள்ளாமல் உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் இதை தெரியப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி நேயர்களுக்கு சனி பகவான் மற்றும் குரு பகவான், அதேபோல் ராகுகேது பகவானால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்து இந்த 2025 என்னென்ன முன்னேற்றங்களை நீங்கள் அடைய போகிறீங்க. சனி பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ நிறைய போராட்டம், நிறைய பிரச்சனை, நிறைய கவலை. வீடியோ பார்த்தா பயமாகவே இருக்குது. ஐயா, ஏன் யூடியூப் சேனலை போய் திறக்கிறோன்னு பயமாக இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு பயமுறுத்துகிற அளவுக்கு சிம்மராசிக்காரங்க அப்படி ஆயிடுவாங்க, சிம்மராசிக்காரங்க எப்படி ஆயிடுவாங்க, போச்சு லைஃபே போச்சு அப்படிலாம் நிறையா சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது கேள்வியாக இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து நான் பேசுகிற வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நம்மளுடைய நேயர்கள் இந்த கேள்வி கேட்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சனி பயிற்சி வீடியோவில் அவ்வளோ விஷயங்களை அற்புதமாக சொல்லியிருக்கோம், வெளிப்படையாக சொல்லியிருக்கோம். உங்களுக்கு என்னென்ன கஷ்டம்லாம் கடந்த காலங்களில் சனி பகவான் கொடுத்தாரு, எவ்வளோ போராட்டங்களை கொடுத்துருப்பாரு. சனி பகவான் எந்த ராசியை பார்த்தாலும் சரி பார்க்காலும் சரி, சிம்ம ராசிக்காரனை எப்போ பார்க்காரோ அப்போ அவர் சும்மாவே விட மாட்டார், ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பார். ஏன்னா சனி பகவான் சூரியனுக்கு ஒரு அகைனான கிரகம். சூரியனுக்கும் சனி பகவானும் அப்பா மகனாக இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் ஒரு பகைங்கிறது உண்டு. அப்போ நான் உன்னை பார்க்குறவனை என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கும்போது தான் 2.5 வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில் பட்டையை தீட்டிட்டார். ஐயா, எப்படி தீட்டினா சொல்லக்கூட முடியாதுயா அப்படிங்கிற மாதிரி தீட்டியிருப்பாருங்கிறது உண்மை. ஸோ அப்படி தீட்டியிருந்தார், உங்களை கஷ்டப்படுத்தியிருந்தார், அதிகமான போராட்டத்தை கொடுத்துருந்தாருன்னா கண்டிப்பாக சில விஷயங்களில் பலவிதமான மாற்றங்கள் கொடுக்க போகிறார், நிறைய மாற்றங்கள். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது அமர்ந்தார், அவர் பிரச்சனை கொடுத்தாரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய அமைப்பில் பார்த்திங்கன்னா கிரகங்கள் ரீதியாக 8ஆம் இடத்துல ராகு அமர்ந்தார். ராகு ஆசைகளை தூண்டி விட்டு லாக் பண்ணி வச்சு புழிஞ்சிட்டார். அப்படியே ஜூஸ் போட்ட மாதிரி தான். இங்கிட்டு ராகு கேது அப்படியே உங்களை கரும்பு ஜூஸை புழிகிற மாதிரி புழிஞ்சு சக்கையை தூக்கி வெளியே போட்ட மாதிரி போட்டாங்க. ஸோ இதெல்லாம் யார் செஞ்சா? வெளிவந்த ஒரு ஆளை செஞ்சாங்க? இல்லவே இல்லை. உங்கள் கூட உள்ள உங்களுடைய உண்மையான அன்பான பாசமான உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லி வந்த உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ரொம்ப ரொம்ப நேசித்த ஒரு பெண்ணாகவோ அல்லது ஆணாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இவ்வளோ பிரச்சனைகளை எதிர்கொண்ட நாங்கள் இனிமேல் எப்படி நல்லா இருப்போம்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் உறுதியாக சொல்ல முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு கிடையாது. ஏன்னா இங்கே ஒரு ஜோதிடத்தில் ஒரு பழமொழி உண்டு, குரு பார்த்தால் கோடி புண்ணியம், குரு பார்த்தால் கோடி புண்ணியம், சனி பகவான் பார்த்தா பார்த்த இடம் பாழாகும் என்பது ஜோதிட ரீதியான ஒரு ரியல். அப்படி பார்க்கும்போது சனி பகவான் உங்களை பார்க்காம கிட்டத்தட்ட இன்னும் 2.5 வருஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். ஸோ அப்போ 8ஆம் இடத்துல சனி பகவான் அமர்வதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது,
நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்பட போகுது. சனி பகவான் பார்வை 2ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ஃபஸ்ட்டு உழுது. ஸோ அந்த 2ஆம் இட பார்வைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் இனிமே தேவையில்லாமல் யாருக்காகவும் யாருடைய விஷயத்துக்காகவும் தலையிடுவதை நிறுத்திக்கணும். உங்களுக்கான அங்கீகாரம் உண்டு, அதை நோக்கி மட்டும் பயணிக்கணும். உங்களுடைய வேலை இது. சிம்மராசிக்குன்னு ஒரு இயல்பான குணம் உண்டு, ஏற்கனவே சொல்லியிருப்போம். அது சிம்மராசிக்காரங்க கோவக்காரங்க, பாசக்காரங்க, நேர்மையானவங்க, உண்மையாக இருக்கணுமாங்க. ஸோ சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பு வச்சனாலே நிறைய போராட்டத்தை சந்திப்பீங்க. ஐயா, கோபம் இருக்கிறது மேசராசிக்கும் சிம்மராசிக்கும் இயற்கை. ஆனால் அந்த கோபத்தோட தன்மையை புரிஞ்சுக்கிற ஆள் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இனிமேல் உங்களுடைய கோபத்தை புரிந்து கொள்கிற அளவுக்கு ஒரு நல்ல நட்பு கிடைக்கும், நல்ல ஒரு உறவு கிடைக்கும். திருமணம் முடியலைங்கிற கவலையில் இருக்கவங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. அதாவது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ஒரு பெரிய பாதிப்பை கொடுத்திருந்த கிரகங்கள், அதாவது 6க்குரியவனும் அதே போல் உங்கள் ராசிக்கு 7க்குரியமான சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு போனது தப்பே கிடையாது, பயப்படவே வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார். ராகு 7 அமர்ந்தால் என்னென்னா, அந்நிய பாசை மொழி பேசுகிற நபர்கள், அந்நிய நாட்டுக்காரர்கள், அந்நிய மதத்தினர், அந்நிய இனத்து மொழியினர் அல்லது அந்நிய சமுதாய சார்ந்தவர்கள், இவர்களெல்லாம் உங்களுக்கு இனிமேல் உதவி செய்வாங்க. ஐயா, எங்களுக்கு அவங்களுக்கு ஆகவே ஆகாது, அவங்க கூட பேசவே மாட்டோம், எங்களுக்கு அவங்கள பார்த்தாலே பிடிக்காது. இனிமே அவங்களால் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு. எங்கள் ஜாதி, மதம், இனம், மொழி என்ற வேற்றுமை இல்லாமல் நீங்கள் உண்மையாகவே உணவுபூர்வமாக வாழணும்னா அதுக்கு குரு பார்வை கட்டாயமாக அவசியம். ஸோ உங்களுக்கு குரு பார்வை இப்போ உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறனால உறுதியாக நம்முடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள், நல்ல மாற்றத்துக்குரிய விஷயங்கள்லாம் நடக்கும். திருமணம் நடப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. உரிய திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு, காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இனிமேல் உங்களுடைய கத்தியை தீட்டுவதோட புத்தியை தீட்டுவீங்க, ரொம்ப ப்ரொஃபைட்டாக செயல்படுவீங்க. எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லி இருந்த வாழ்க்கை மாதிரி ரிலாக்ஸ், நான் ப்ரொஃபைட்டாக செய்ய போகிறேன், நிதானமாக செய்ய போகிறேன். இங்கே நிதானம் எதை வச்சு வருதுன்னா, கேது பகவான் ராசிக்குள்ளே இருக்காது. ஸோ அப்போ நிதானமாக செய்ய போகிறேன், ப்ரொஃபைட்டாக பண்ண போகிறேன், மாற்றங்கள் உண்டுங்கிற நம்பிக்கையோடு செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கிரகங்கள் உங்களை இயக்க போகுது. ஐயா, சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு போனது உண்மைதான். குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறத மறந்துட்டீங்களே. குரு பகவான் தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சிறப்பான விஷயம் செய்ய போகிறார். உங்களுடைய லைஃப்பில் நினைக்காத விஷயங்கள் இப்போலாம் நடக்கவே நடக்காது, இது எனக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்ச விஷயங்களை உங்களுக்கு உறுதியாக குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு மிக அற்புதமான பார்வை மூலமாக முயற்சியில் வெற்றியை கொடுக்க போகிறார். உங்களுடைய சிந்தனையில் செயல்படுத்த போகிறார். அதே போல் காதல் திருமணத்துக்குரிய விஷயங்களை செயல்படுத்துகிறார். முன்னேற்றமான வாழ்க்கையை கொடுக்க போகிறார். அதே போல் தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத செயல்பாடுகளிலிருந்து மாற்றத்தை கொடுத்து வெற்றி என்பது உங்கள் கையில் கொடுக்கப்பட்டது, அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, பாதுகாப்பாருங்க, சிறப்பாருங்கிறத உங்களுக்கு கிரகங்கள் கோச்சார ரீதியாக கொடுக்கின்றன என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த காலகட்டங்களில் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க ராசிக்குள்ளே கேது இருக்காது. அப்போ காலையில் எந்திரிச்சோனையும் என்ன பண்ணணும்னா விநாயகரை கும்பிடணும். அப்படியே விநாயகா போற்றி, விநாயக மூர்த்தியை போற்றி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விநாயகர் மந்திரத்தில் எந்த மந்திரம் தெரியுமோ அதை மனசார நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வெற்றியை கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுடைய கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றன என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க. ஏன்னா இது உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் டோட்டலாகவே மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிடலாமா, மிகப்பெரிய ஒரு ஜாமவான் ஆகிடலாமா, இல்லை வாழ்க்கையில் டோட்டலாகவே அவுட் ஆகிடுவோமா, ஒரு நல்ல நிலைமையில் இருந்தால் நம்ம டோட்டலாகவே அவுட் ஆகிடுமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தேவையே இல்லை. உண்மையான விஷயம் என்னென்னா, இந்த கிரகங்கள் பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெறும் 20% தான் ஒரு லைஃப் சேஞ்ச் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற, அதாவது சிறிது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா
உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள், தசாபுத்தி, உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையில் உங்களுடைய தசாபுத்தி கிரகங்களுடைய பாவக அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை எப்போ மாறும், எப்பொழுது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையும், நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், நீங்கள் என்னென்ன வழிபாடுகள் பண்ணால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும், இல்லை வழிபாடு பண்ணியும் மாற்றம் ஏற்படுத்த முடியல, என்ன பரிகாரங்கள் நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான விவரங்கள் தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் 70% நிர்ணயம் பண்ணுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ நீங்கள் இதுக்கு பயப்படாமல் நிதானமாக உங்களுடைய வாழ்க்கையை கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள் கவனம்னு சொல்கிறோமோ அதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். சரி, இப்போ 20% இந்த யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம், அதிகப்படியான கேள்விகள் இருக்கலாம். ஸோ அந்த கேள்விகளுக்கான விடை எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் செய்ய வேண்டாம். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கால் பண்ணுறது மேக்ஸிமம் எடுக்கலைன்னா நீங்கள் முடிஞ்ச அளவு ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் அனுப்புங்க. ஜாதகம் பார்க்கணும், உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கான ஜாதகம் பார்க்குறதுக்கான நேரம் அப்பாயின்மெண்ட் ஒதுக்கப்படும். ஸோ அந்த நேரத்தில் உங்கள் சுய ஜாதக ரீதியான அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு வெளிப்படைத்தன்மையாக உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லப்படுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ இதை தவிர்த்து உங்களுடைய ஜாதகம் நீங்கள் கொடுத்தோன்னே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கும், என்ன நடக்க போகுதுங்கிறத மிக துல்லியமாக கணிக்கிற என்னால் முடியுங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன். அதே போல் நம்மளுடைய ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் ஜோதிட வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ சிறந்த ஆசிரியர்கள், அதாவது நானும் கிளாஸ் இருக்கிறேன், அதே போல் நம்ம சார்ந்த இன்னும் சிறந்த ஆசிரியர்கள் மூலமாக ஜோதிட வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கு. யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ நீங்கள் உங்களுடைய இடத்திலிருந்து உங்களுடைய வீட்டிலிருந்தே அடிப்படை ஜோதிடம் மற்றும் உயர்நிலை அடுத்து முதுநிலை சம்மந்தப்பட்ட ஜோதிட வகுப்புகள் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் மூலமாக எடுக்கிறோம். ஸோ உங்கள் வீட்டிலேருந்தே கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ அதன் சம்மந்தப்பட்ட விவரங்கள் தெரிஞ்சுக்கிறாலும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா, ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கேன்னு சொல்லி போட்டிங்கன்னா அதற்கான உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பப்படும். ஸோ அடுத்த வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஓகேவா? இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக என்னை பார்த்ததுக்கு எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.